இப்போ இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரையும் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆங்கில கல்வி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்கணும். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். பண்டைய கால இந்தியாவில் எப்படி கல்வி இருந்துச்சு, இடைக்காலம், நவீன காலம், இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கில ஆட்சி கல்விக்கு போக போகிறோம். அறிவு அப்படிங்கிறது மனிதனுடைய மூன்றாவது கண். கல்வி ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக இருக்குது. பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குறதுல கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேதம் அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத சொல். அதுக்கு அறிவு அப்படிங்கிறது பொருள். இது வித் அப்படிங்கிற சொல்லேருந்து வந்தது. இதோட பொருள் அறிதல். நம்மளுடைய பண்டைய கால கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது தான் நம்மளுடைய பண்டைய கால கல்வி. அந்த கல்வி மூலமாக நமக்கு பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு, அனைத்து படைப்புகளின் மீதும் நம்ம மரியாதையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கல்வி மூலமாக தெரியுது. பாணினி, ஆரியப்பட்டா, காத்தியாயனா, பதஞ்சலி இவங்க எல்லாரும் நிறைய புக்ஸ் எழுதி தந்திருக்காங்க. சரகர், சுஷ்ருதர் இவங்க 2 பேரும் நிறைய மருத்துவ குறிப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. வரலாறு, தர்க்கம், பொருள் விளக்கம், கட்டிடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, வில்வித்தை இதை எல்லா துறையுமே நம்ம முந்தி காலத்தில் படிச்சிருக்காங்க. பண்டைய காலத்தில் உடற்கல்வியுமே ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இருந்திருக்கு. மாணவர்களோட திறன்களை மதிப்பீடு செய்யணும் இல்லையா. நம்ம இப்போ எக்ஸாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முந்தி இலக்கிய விவாதங்கள் வச்சுருக்காங்க. சக மாணவர்களுடனான பியர் குரூப் சொல்லுவோம் இல்லையா, குழு கற்றல், அந்த முறை தான் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்டைய இந்தியாவில் முறையான முறைசாரா கல்வி ரெண்டுமே இருந்திருக்கு. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் இந்த எல்லாத்துலேயுமே கல்வி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வீட்டில், கோயிலில், பாடசாலை அப்படிங்கிறது ஸ்கூல், அது போக குருகுலம், இந்த எல்லா இடங்களையுமே அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கல்வி கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதிலும் கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உயர் படிப்புக்கு எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம இப்போ காலேஜ் போகிறோம் இல்லையா, அந்த காலத்தில் விகாரங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு போயிருக்காங்க. பல குருகுலங்கள் முனிவர்களுடைய பெயரால் தான் அழைக்கப்பட்டிருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போ இருந்த குருகுலங்கள் எல்லாமே அப்போ இருந்த முனிவர்களுடைய பெயர்களால் தான் அழைக்கப்பட்டிருக்கு. குருகுலங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாக தங்கி கல்வி கற்றுக்கொண்டனர். ஒன்றா தங்கி கல்வி கற்றுருக்காங்க. குருவை ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களுக்கு அவங்க கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. குருவோட வீட்டில் குடும்ப உறுப்பினர் மாதிரி போய் தங்கி இருந்து குருகுல கல்வியை கற்றிருக்காங்க. அந்த காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே கல்வியின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. உறவு வலுப்பெறும் இடமாகவும் குருகுலம் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் துறவிகள், பெண் துறவிகள் தியானம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் அவர்களுடைய அறிவு தேடலுக்காகவும் அவங்க கற்ற அறிஞர்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் மடாலயங்கள், விகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் அவங்க தியானம் செஞ்சுருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க, அறிவு தேடலுக்காண்டி கற்ற அறிஞர்களோட போய் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கு. எங்கே? மடாலயங்கள், விகாரங்களில். ஸோ இது யாரெல்லாம் ஈர்த்திருக்கு, மடாலயம், விகாரம் அப்படிங்கிறது யாரெல்லாம் ஈர்த்திருக்குன்னு பார்த்தோன்னா, சீனா, கொரியா, திபெத்து, பர்மா, இலங்கை, ஜாவா, நேபாளம், பிற தூர தேசத்து மாணவர்களையும் அது கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. பௌத்த சமய காலத்தில் விகாரங்களும் பல்கலைக்கழகங்களும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தட்சசீலம் பற்றி சொல்கிறாங்க. பண்டைய இந்திய நகரம் தான் இந்த தட்சசீலம். இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது. 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இதை அறிவிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாக இருக்குது. சாணாக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தை இந்த தட்சசீலத்தில் இருந்து தான் எழுதினாங்க அப்படின்னு தொகுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது. யாரு? சாணாக்கியர். அவருடைய அர்த்த சாஸ்திரத்தை எங்கேருந்து? தட்சசீலத்தில் இருந்து தான் அவர் தொகுத்ததாக கூறப்படுகிறது. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம், சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம், தட்சசீலம். ஸோ அவர் மொத்தமாக அதை யாரும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி சீல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை சீல் பண்ணி தான் நல்லா தச்சு சீல் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ தட்சசீலம்.
இதுதான் இதோட சிறப்பாக இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாதக கதைகளும் யுவான் ஸ்வாங், இச்சிங், சீன அறிஞர்கள் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்களும் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு வந்து விளக்கி கூறுகின்றன. ஸோ ஜாதக கதைகள், யுவான் ஸ்வாங், இச்சிங் அப்படிங்கிற சீன அறிஞர்களோட குறிப்புகள், பிற ஆதாரங்கள், அரசர்களும் சமுதாயமும் கல்வியை வந்து மேம்படுத்தியிருக்காங்க, அதில் ஆர்வம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி மற்றும் ஜகத்தாலா ஆகிய இடங்களில் தோன்றிய பல்கலைக்கழகங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதக கதை, யுவான் ஸ்வாங், இச்சிங் இந்த மாதிரி சீன அறிஞர்களுடைய குறிப்புகள், டைரிஸ், அது வந்து முக்கியமான ஆதாரமாக இருக்குது. அதில் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துறதுல அதிக ஆர்வம் செலுத்தியிருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி, ஜகத்தாலா இந்த இடங்களில் தோன்றிய பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது. ஸோ எத்தனை இடம் சொல்லியிருக்காங்க, தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி, ஜகத்தாலா 6 பல்கலைக்கழகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகங்கள் விகாரங்களின் தொடர்புகளை மேம்படுத்தின. பனாரஸ், காஞ்சி ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் கோயில்களின் தொடர்புடன் மேம்பாடு அடைந்தது. பனாரஸ் பட்டு, காஞ்சி பட்டு ரெண்டுமே பட்டுக்கு ஃபேமஸ். அங்கே வந்து பல்கலைக்கழகங்கள் கோயில்களோட தொடர்போட மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு பாக்ஸ் இருக்குது, அது வரை பார்க்கணும். மன்னரால் கூட்டப்பட்ட சபையில் பல்வேறு விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சார்ந்த அறிஞர்கள் சந்தித்து விவாதித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொண்டனர். அதுக்கு ஏற்ற மாதிரி மன்னர்கள் வந்து சபையில் விகாரங்கள், பல்கலைக்கழகங்களை சேர்ந்த அறிஞர்களை அழைச்சி அவங்களுக்கு விவாதம் வச்சுருக்காங்க. மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் சிலபஸை வந்து டீகோட் பண்ணுற வரைக்குமே ஆசிரியர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. விவாதங்கள் மற்றும் கலந்தாலோசித்தல் ஆகியன கற்பித்தலின் அடிப்படை வழிமுறைகள் ஆகும். ஸோ கலந்து ஆலோசித்தலும் விவாதங்கள் இந்த ரெண்டுமே வந்து கற்பித்தலின் அடிப்படை வழிமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. விவாதங்கள், கலந்தாலோசித்தல் இது ரெண்டுமே கற்பித்தலோட அடிப்படை வழிமுறையாக இருந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்ன பட்டிமன்றம் மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம், பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம போய் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணோன்னா 12ஆம் கிளாஸ் வரையும் படிக்கலாம். ஸோ நாலந்தாவில் போய் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். கற்றலின் மையமாக இருந்திருக்கு. தற்போதைய பீகாரில் ராஜகிருகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். ஸோ பீகாரில் வந்து ராஜகிருகத்தில் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அமைஞ்சிருக்கு. இது உலகின் பழமையான பல்கலைக்கழகம் இது வந்து ஒன்றா. நாலந்தா மகாவிகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. ஸோ இது எந்த வருஷம்னு அவங்க மென்ஷன் பண்ணல. எந்த வருஷம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கிடையான தொடர்பு மையமாக கருதப்படுகிறது. ஸோ இப்போ இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கிடையான தொடர்பு பல்கலைக்கழகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இடைக்கால இந்தியாவில் கல்வி. இது ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் எஜுகேஷனை பற்றி தான் பார்த்தோம். இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இடைக்காலம் வந்து ஒரு மாற்றத்தை கண்டது அப்படின்னு சொல்லலாம். வணிகர்களாலும் படையெடுப்பாளர்களாலும் தங்களுடைய கலாச்சாரங்களை இந்நாட்டு மக்களுடன் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. ஸோ சமயம், சமூகம், பண்பாடு, கல்வி இது எல்லாத்தையுமே இந்த நாட்டு மக்களோட ஒன்றிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. ஸோ இடைக்காலம் அறிவின் ஒளிவூட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாக இருந்தன. ஸோ சமயம், சமூகம், பண்பாடு, கல்வி இது எல்லாத்துலேயுமே இடைக்காலம் வந்து புதிய கண்ணோட்டமாக இருந்துச்சு. வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களுடைய கலாச்சாரத்தை இந்த நாட்டு மக்களோட ஒன்றிணைத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை நிறுவினர். இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் துறைகள் ஒரு புதிய கோணத்தில் மேம்பாடு அடைந்தன. இருப்பினும் முஸ்லிம்கள் வருகைக்கு முன்னரே இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை நடைமுறையில் இருந்தது.
முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை ஊக்குவித்தனர். அவர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளிகள் மூலம் மக்தப் அப்படிங்கிறதான் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல், அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை கற்றனர். மேம்பட்ட மொழித்திறன்களை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் மதரசா நிறுவப்பட்டன. குடிமை பணிக்கான பயிற்சி அளிப்பதும் கல்வி அளிப்பதுமே டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ் ஆவார். ஸோ கல்வி அப்படிங்கிறது குடிமை பணிக்கான பயிற்சியாக இருந்திருக்கு. டெல்லியில் ஃபஸ்ட்டு ஒரு மதரசாவை நிறுவியவர் யார்? முதல் ஆட்சியாளர் இல்துமிஷ் அப்படிங்கிறவங்க தான் டெல்லியில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மதரசாவை நிறுவி தந்திருக்காங்க. இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ மருத்துவம், அரேபியா, இலக்கியம், இலக்கணம் மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட்டது. இடைக்கால மற்றும் நவீன கால முற்பகுதியில் அரபு மற்றும் மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறைகளை கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி பரவலாக காணப்பட்டது. ஜெய்ப்பூர் ராஜா ஜெய் சிங் அறிவியல் பாடங்கள் கற்றலை ஊக்குவித்தார். டெல்லியில் உள்ள கியாசுதீன் மதரசா மற்றும் ஷாஜகானாபாத்தில் உள்ள மௌலானா சத்ருதீன் மதரசா ஆகியன இம்முறையில் உருவான நிறுவனங்களே ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க? டெல்லியில் இருக்கிற கியாசுதீன் மதரசா, ஷாஜகானாபாத்தில் இருக்கிற மௌலானா சத்ருதீன் மதரசா, இந்த ரெண்டுமே இது மூலமாக உருவானது, அப்படி இடைக்காலத்தில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. இடைக்காலத்தில் பல சமய மடாலயங்கள் வளர்ந்துருக்கு. அதில் ஸ்ரீரங்கத்தில் அகோஃபில மடம் அப்படிங்கிற ஒன்று குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிட்ட பங்களிப்பை வழங்கியுள்ளார். சமண பள்ளிகளும் பௌத்த விகாரங்களும் நிறைய வளர்ந்திருக்கு. ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினரின் வருகையால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி நிலையம் முன்னேற்றத்தை அடைந்தது. ஸோ ஐரோப்பியர் கல்வியை தான் இப்போ பார்க்க போகிறோம், நவீன கல்வி முறை. இதுக்கு அடுத்ததாக தான் நம்ம ஆங்கில கல்வியை லைன் பை லைனாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து சமய பரப்பு குழுவினர் வருகையினால் நவீன கல்வி முறை தொடங்கியது. இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் பயிற்றுவித்தன. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரான்சிஸ் சேவியர், நமக்கு தெரியும் இல்லையா, சவேரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர். இயேசு சங்கத்திலேருந்து அவங்களுடைய உறுப்பினராக இருக்கிற பிரான்சிஸ் சேவியர் வந்திருக்காங்க. அவங்க கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காங்க. மேலும் பல தொடக்க பள்ளிகளும் தொடங்கப்பட்டது. 1575ஆம் ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை ஆகியன கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஜான் கிர்னாண்டர் என்பவர் ஆர்வமுள்ள முன்னோடிகளில் ஒருவராக இருந்தார். அவரின் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாகும். ஸோ எந்த அமைப்பு கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டாங்கன்னா இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற அமைப்பு. 1812ஆம் ஆண்டு டாக்டர் CS ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். இந்த வருஷம் 1812ஆம் ஆண்டு டாக்டர் CS ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். இந்த வருஷம் 1812ஆம் ஆண்டு. யார்? CS ஜான். ஸோ 12 வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூலை இவங்க 20 பள்ளிகளை, 18 இல்லைப்பா, 20 பள்ளிகளை நிறுவனாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18, 12 வரையும் இருக்கிற ஸ்கூல்ஸ் யார்? CS ஜான் அப்படிங்கிறவங்க. மேலே ஜான் கிர்னாண்டர் அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்தோம். அவங்க ஆர்வமுக்க முன்னோடி இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு மூலமாக கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இங்கே 1812 CS ஜான் தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல 20 இலவச பள்ளிகளை தொடங்கியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கினர். இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. மேல்நிலை பள்ளிகள் துவங்கப்பட்டு அங்கு பிரெஞ்சு மொழிகள் கற்பிக்கப்பட்டன. 2 ஜெர்மன் பிஷப்புகளான சீகன் பால்கு மற்றும் ப்ளூட்சோ ஆகியோர் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கினர். ஸோ ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் நீடு இல்லையா? ஸோ டீச்சர்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன் கல்லூரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீகன் பால்கு மற்றும் ப்ளூட்சோ அப்படிங்கிறவங்க ஜெர்மன் பிஷப்ஸ். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஆசிரியர்களுக்கான கல்லூரி ப்ளஸ் பள்ளி நிறையா தொடங்கியிருக்காங்க திருவிதாங்கூரில். கிபி 1600இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி வழங்குவதற்காக கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நாளடைவில் மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. 1600இல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க ஆங்கில கல்வியை வழங்குறதுக்காண்டி கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நாளடைவில் மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்லூரிகள்
துவங்கியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து இந்த சமஸ்கிருத கல்லூரிகள் ஃபேமஸாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா மதராஸ், சென்னை மற்றும் பனாரஸ் இந்த 2 இடங்கள்லையும் தான் சமஸ்கிருத கல்லூரிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு. கல்கத்தாவின் முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன் என்பவர் ஒரு மிஷனரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கினார். ஸோ கல்கத்தாவோட பேராயர் தான் டாக்டர் மிடில்டன். அவங்க கல்கத்தாலே ஒரு காலேஜ் தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த காலேஜை பிஷப் காலேஜ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தார். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கல்கத்தாவில் டாக்டர் மிடில்டன்னு சொல்கிறோம். கீழே எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டார கல்வி, அதாவது தமிழ்னா தமிழில் கொடுங்க, ஹிந்தினா ஹிந்தியில் கொடுங்க, அவங்கவுங்க வட்டார மொழியிலேயே கல்வியை வந்து கொடுங்க அப்படின்னு தீவிரமாக முன்மொழிஞ்சிருக்காரு. ஆனால் 1827 அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியினை வழங்கும் கல்லூரியினை பம்பாயில் நிறுவினர். இது பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரி என பெயரிடப்பட்டது. ஓகே, இங்கிலீஷ்லேயே வந்து எஜுகேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜை வந்து பம்பாயில் கட்டியிருக்காங்க. அந்த காலேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்பின்ஸ்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை இதோட வந்து முடிக்காங்க. இப்போ நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாற்றை நாம் 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம், 1813 முதல் 1853 வரையிலான காலம், 1854 முதல் 1920 வரையிலான காலம், 1921 முதல் 1947 வரையிலான காலம் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ ஆங்கிலேயர் ஆட்சியில் ஸ்டார்டிங்லேருந்து 1813 வரையும், அப்புறம் 13லேருந்து 53, 54லேருந்து 1920, 21லேருந்து 47 நம்மளுடைய சுதந்திரம் வரையும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மேப்பு, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, மேப்பெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ நான் என்னோடய மார்க்ஸ் நிறையா விட்டது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான். ஸோ இப்போ வந்து நம்ம மேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எத்தனை யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம், தட்சசீலம் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் பார்த்தோம். அது வந்து வடமேற்கு பாகிஸ்தானில் தற்போருக்கு, முந்தி வந்து இது இந்திய பகுதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 1800 இந்த வருஷம் வந்து இது வந்து யுனெஸ்கோவால் அப்டேட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1980 வந்து யுனெஸ்கோ வந்து இதை உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. தட்சசீலத்தை எந்த வருஷம், 1980. அடுத்ததாக இங்கே டெல்லி, ஜெய்ப்பூர், லக்னோ, அலகாபாத் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பனாரஸ் அப்படிங்கிற இடத்துலையும் காஞ்சி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து கல்விக்கூடங்கள் வந்து கோயிலோடு இணைந்ததாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. வல்லபி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி, அது வந்து குஜராத்தில் இருக்குது, பம்பாய் பக்கத்தில் மேலே குஜராத்தில் வந்து இருக்குது. ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, அலகாபாத், வார்தா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இடம். கல்கத்தாக்கு நேராக மேலே நாலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் அமைஞ்சிருக்கு, ராஜகிருகம்னு சொல்லி படித்தோம். விக்ரமசீலா நாலந்தாக்கு ஜஸ்ட் மேலே, விக்ரமசீலா நாலந்தாக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ஸோ சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், மதுரை, கொச்சி இதெல்லாம் வந்து கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காஞ்சி மட்டும் தான் ஃபேமஸ். ஸோ விக்ரமசீலா நாலந்தாலெலாம் வந்து நிறையா சைனீஸ், பர்மா, நேபாளம் அவங்களாம் வந்து படித்ததுக்கு ரீசன் அது ரெண்டுமே கரெக்டாக நேபாளம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. சைனாலேருந்து, நேபாளத்துலேருந்து, பர்மாலேருந்துலாம் ஈஸியாக அங்கே வர முடியும். ஸோ விக்ரமசீலா நாலந்தால மேக்ஸிமம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. தட்சசீலம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வட இந்தியாவில் டாப்பில் இப்போ தற்போது இருக்கிற வடமேற்கு பாகிஸ்தானில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான காலம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தொடக்க காலங்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் கல்வி அலட்சிய மற்றும் குறுக்கீடு இன்மை என்ற கொள்கையினை பின்பற்றியது. ஸோ தொடக்க காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கல்வியில் அலட்சியம் மற்றும் குறுக்கீடு இன்மை உள்ள வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கொள்கை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அலட்சியமாக இருந்திருக்காங்க. ஏனெனில் கல்வியானது அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியின் 1813 ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் இருக்கும்படி கட்டாயப்படுத்தியது. ஸோ 1813 வந்து ஒரு பட்டய சட்டம் போடுறாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப மினிமம் காஸ்ட்டாவது நம்ம வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. சமய பரப்பு குழுவினரை தவிர வங்காளத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராஸின் பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரேசர் போன்ற சமய பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தனர்.
ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய். அவங்க வந்து ரொம்ப முக்கியமான சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருக்காங்க. மதராஸில் வந்து பச்சையப்பர், இப்போ வரையும் நமக்கு வந்து பச்சையப்பா காலேஜ் இருக்குல்ல, பச்சையப்பாசம்னு சொல்லலாம், பச்சையப்பர் காலேஜ். டெல்லியை சேர்ந்த பிரேசர் போன்ற சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தனர். ஸோ மதராஸின் பச்சையப்பர் கல்லூரி, டெல்லியை சேர்ந்த பிரேசர் போன்ற சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் கல்விக்காக அவங்களுடைய பங்களிப்பை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. மதராஸில் பச்சையப்பர், வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய், டெல்லியை சேர்ந்த பிரேசர், இவங்க எல்லாருமே வந்து சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட கல்விக்காண்டி அவங்களுடைய பங்களிப்பை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. ஸோ 1813 வந்து இந்திய கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களுடைய கல்விக்கான பொறுப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்பட்டது. 1813 ஆண்டின் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது. ஸோ 1813 வந்து கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களோட கல்விக்கான பொறுப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து நிர்பந்திக்கப்பட்டது. 1813 ஆண்டின் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையினை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது. 1813 ஆண்டில் பட்டய சட்டம் இந்திய கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை வந்து அவங்க வந்து கல்விக்காண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆங்கிலர் ஆட்சியின் 1813 வரையிலான காலம் வரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா கல்வி அவங்களோட குறிக்கோள் வந்து கிடையாது. 1813 ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பட்டய சட்டம் போடப்படுது. அதில் மிக குறைஞ்ச பொறுப்பையாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வங்காளத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், மதராஸில் பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரேசர், இவங்க எல்லாம் சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களாக இருந்தாலும் கல்விக்காண்டி அவங்களுடைய பங்களிப்பை வந்து செய்கிறாங்க. 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுது. ஸோ 1813 ஆண்டின் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கான ஏற்பாட்டை வந்து செய்யுது. அடுத்ததாக 1813 1853 வரையிலான காலம். இரண்டாவது கட்டமானது கல்வி, கொள்கை, பயிற்சி மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகள்ல மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாக கருதப்பட்டது. முதலாவது பிரிவினரான கீழ்த்திசைவாதிகள் கீழ்த்திசை மொழிகளை பாதுகாக்கவும் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாக்கவும் விரும்பினர். இரண்டாவது பிரிவினரான ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவினை பரப்புவதை ஆதரித்தனர். அவர்கள் கீழ்த்திசைவாதிகளின் கொள்கைகளை எதிர்த்தனர். மூன்றாவது பிரிவினர் பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்துவதில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். இந்த கருத்து வேறுபாடுகள் 1835 ஆண்டில் மெக்காலேவின் குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1813 1853 வரையிலான காலம் வந்து ரெண்டாவது காலகட்டம். கல்வி, கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை, இந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலமாக இருந்திருக்கு. முதலாவது பிரிவினரான கீழ்த்திசைவாதிகள் கீழ்த்திசை மொழிகளை பாதுகாக்கவும் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை வந்து பயிற்று மொழியாக்கவும் விரும்பியிருக்காங்க. யார்? முதலாவது பிரிவராக இருக்கிற கீழ்த்திசைவாதி. ஸோ அந்த கீழ்த்திசைவாதி வந்து சமஸ்கிருதம், பாரசீக மொழியை பயிற்று மொழியாக்குங்கன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பிரிவினரான ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள். ரெண்டாவது பிரிவினர் தான் யார்? ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை பரப்புவதை ஆதரித்தனர். ஆங்கில மொழி மூலமாக மேற்கத்திய அறிவை வந்து பரப்புறதை ஆதரித்தனர். அவர்கள் கீழ்த்திசைவாதிகளின் கொள்கைகளை எதிர்த்தனர். ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை வந்து பரப்புறதை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாக்கணும்னு கீழ்த்திசை பிரிவினர் விரும்பியிருக்காங்க. ரெண்டாவது பிரிவினர் யார்? ஆங்கில மொழி மூலமாக மேற்கத்திய அறிவை வந்து பரப்பணும் அப்படின்னு சொன்ன ஆங்கில சார்பு கோட்பாட்டுவாதிகள் தான் ரெண்டாவது பிரிவினர். மூன்றாவது பிரிவினர் ஒருத்தங்க இருக்காங்க, பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் 1835 மெக்காலே குறிப்பு ஒன்று வந்திருக்கு, அது மூலமாக தான் ஓய்து. உயர்கல்வியில் கீழ்த்திசை மொழிகளை தவிர்த்து ஆங்கில கல்வியை
உயர் வகுப்பினருக்காக ஊக்கப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ற கல்விக் கொள்கையினை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டன. இருந்தபோதிலும் 1854ஆம் ஆண்டு வரை இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்தன. ஸோ 2வது கட்டம் 1813 53 வரையிலும் பார்த்தோம்னா 3 பிரிவினை இருக்கு. முதல் பிரிவினை கீழ்த்திசைவாதிகள். அவங்க என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதம் பாரசீக மொழிகளை பயிற்சி மொழியாக்குங்கன்னு சொல்றாங்க. 2வது பிரிவினர் ஆங்கில மொழியை ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ ஆங்கிலத்தில் கல்வி கொடுங்கன்னு சொல்றாங்க. 3வது பிரிவினர் இந்திய மொழிகளில் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மெக்காலே அவங்க அவங்களோட கல்விக் கொள்கையை போட்டது மூலமா 1835 இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வபிள் ஆகுது. ஏன்னா மெக்காலே குறிப்பு வந்திருக்கு. ஸோ அது மூலமா மெக்காலே என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷனை இங்கிலீஷ்லேயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாகாணமும் அதுக்குன்னு சொல்லி ஒரு கல்விக் கொள்கையை வச்சிருக்கணும். ஸோ 1854ஆம் ஆண்டு வரை இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1854 முதல் 1920 வரையிலான காலம் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயரின் செல்வாக்கு மிக்க கல்வியின் 3ஆம் கட்டத்தை அகில இந்திய கல்வி கொள்கையின் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயருடைய செல்வாக்கு மிக்க கல்வியின் 3ஆம் கட்டம் தான் இந்த அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம். ஸோ இது 1854ஆம் ஆண்டு சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையின் மூலம் தொடங்குகிறது. 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ 1854 to 1920 வரையும் பார்த்தோம் அப்படின்னா அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1854ஆம் ஆண்டு சர் சார்லஸ் வுட் அறிக்கையின் மூலமாக இது தொடங்குது. 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை சொல்லலாம். 1854 சர் சார்லஸ் வுட் அறிக்கை வருது. அதுக்கு முன்னாடியே நமக்கு யாருடைய அறிக்கை வந்துச்சு, மெக்காலே கல்விக்கு ஒரு அறிக்கை வந்துச்சு, இங்கிலீஷில் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சார்லஸ் வுட் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ அவங்களோட ப்ரீஃபான ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்கல, ஜஸ்ட் 1854 சர் சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1882 ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. வுட்ஸ் கல்வி அறிக்கை. ஸோ வுட்ஸ் கல்வி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கீழே நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் 1854 சர் சார்லஸ் வுட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடையது. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்குதல் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவாகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வுட்ஸ் கல்வி அறிக்கை அப்படிங்கிறது 1854 இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு ஃபேமஸ்டாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தோன்னா, ஏனெனில் அனைத்து இந்நிலைகளிலும் உள்ள மக்களுக்கு கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவாகும். ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. இந்திய கல்விக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்படியே அதை விலக்கி வச்சுட்டு மாநில கல்வி மேலே ஒரு முழு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. 1921 முதல் 1947 வரையிலான காலம் இதான் இறுதி காலகட்டம். ஸோ 4வது காலகட்டம் மாகாணங்களின் சுய ஆட்சி காலமாகும். 1835ஆம் ஆண்டு சட்டம் நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. ஸோ 1935ஆம் ஆண்டு சட்டம் நாடு முழுவதும் கல்வியோட முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை இது உருவாக்கியிருக்கு. 1929ஆம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் புதிய திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1929 ஒரு பொருளாதார பெருமந்தம், புது திட்டம்லாம் பாதிக்கப்படுது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுய ஆட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்தியது. இப்போ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுய ஆட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களோட நிலையை வலுப்படுத்தியிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம் தான் சர் ஜான் அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். 1944 அது தயாரிக்கப்படுது. ஸோ 1929 உலகளாவிய பொருளாதார பெருமந்தம், 1935 இந்திய அரசு சட்டம் முழுமையான மாகாண சுய ஆட்சி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாகாண கல்வி அமைச்சர்களோட நிலை
கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்கவுங்க மாகாண கல்வியை சுதந்திரமாக அவங்களே பார்த்துக்கலாம். அப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா கல்வி மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டம் பார்த்தோன்னா சர் ஜான் டரிக்கை 1944 தயாரிக்கப்படுது. இக்கல்விக் கொள்கை சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. வார்தா கல்வி திட்டம் 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமாக இருந்தது தான் இந்த வார்தா கல்வி திட்டம். இதை காந்தியடிகள் தான் உருவாக்கியிருக்காங்க. காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியான அகிம்சை கொள்கை இதில் இடம்பெற்றிருந்தது. அக்கல்வி திட்டத்தின் மூலம் அகிம்சை கொள்கையினை எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்த அவர் விரும்பினார். அதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது அவசியம் என கருதினார். காந்தியடிகள் இத்திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையினை உருவாக்க விரும்பினார். ஸோ வன்முறையே இல்லாத ஒரு சமூக நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது அவசியம் என கருதினார். காந்தியடிகள் இத்திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் 4 வகையான கல்வி பார்த்துருக்கோம். இதில் இயர் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட்டு 1813 வரையும் கல்விக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலை. 1813 தான் சரி 1,00,000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 1813 53 வரையும் பார்த்தோம் அப்படின்னா 1835 மெக்காலே கல்விக்குழு இங்கிலீஷ்லேயே எஜுகேஷன் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லியாச்சு. இப்போ 1854 வரையும் இன்னும் பிரச்சனை. 1854 பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் உட் அறிக்கையை ஃபஸ்ட்டு போடுறாங்க. அந்த உட் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, அதுதான் கல்வி ஆங்கில கல்வியோட மகா சாசனம் அப்படின்னு சொல்ல தகுந்த அளவில் இருக்குது. எல்லா மக்களுக்குமே கல்வி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மாநில கல்வி மேலே ஒரு பவர் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறமா 1882 ஹண்டர் கல்வி குழு தொடக்க கல்விக்காவது இம்பார்ட்டன்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் இருந்த கல்வியை அப்படியே அவுத்து விட்டாச்சு. ஸோ 1935 புது சட்டம், அப்போ பெருமந்தம் 1929 உருவான பெருமந்தம். அதுக்கப்புறமா சுயாட்சி கொடுத்துட்டாங்க. எல்லா மாகாணத்துக்கும் அவங்கவுங்க எஜுகேஷன் அவங்கவுங்க பார்த்துக்கலாம். சர் ஜான் டரிக்கை அப்படிங்கிறது 1944 தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வார்தா கல்வி திட்டம், இது காந்தியடிகள் சொன்னது. ஸோ அதுக்கு அச்சாணியாக இருந்தது அகிம்சை கொள்கை. அது மூலமாக வன்முறையை சமுதாயத்துலேருந்து அகற்றணும் அப்படின்னு காந்தியடிகள் நினச்சிருக்காங்க. சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமுதாய நிலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக காந்தியடிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. நன்றி நண்பர்களே.